Hello students, welcome to our channel. In the video, 10th standard maths chapter 3 algebra exercise 3.17 la irukku 7th sum solve pannalam. Find the values of x, y and z from the following equations. So கொடுத்திருக்கிற equationல இருந்து நம்மள x, y, z ஓட values கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இப்போ left hand sideல x, y, z அந்த மாதிரி இருந்துச்சுன்னா unknowns. ஓகேவா? ரைட் ஹேண்ட் சைடில் ஏதோ ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்படி இருந்தால் இது கான்ஸ்டன்ட். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அன்னோன்ஸ் இருக்கணும், ரைட் ஹேண்ட் சைடில் நம்பர்ஸ் இருக்கணும், ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கணும். அப்படி இருந்தால் இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸ்ன்னு சொல்லுவோமா? அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸ், அல்ஜிப்ரிக் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கூட சொல்லலாம். ஏன்னா ஒரே லைன்ல இருக்கா. ஸோ அல்ஜிப்ரிக் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். இது அல்ஜிப்ரால. சரிங்களா? இப்போ நம்ம வந்து எல்லாமே ஃபுல்லா மேட்ரிக்ஸ் தானே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மேட்ரிக்ஸ்ல எப்படி நம்ம ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்னா அதே கான்செப்ட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல உள்ள ஈக்குவேஷன்ஸ் இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா? ஸோ கொடுத்துருக்கிற மேட்ரிக் ஈக்குவேஷன்ஸ்ல XYZ வேல்யூ நம்மள கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த மாதிரி XYZ வேல்யூஸ் மேட்ரிக்ஸ்ல ஈக்குவேஷன்ல இருந்து கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்கன்னா நீங்க செக் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். லீனியர் ஈக்குவேஷன் அந்த பிரச்சனை இல்லை. சரிங்களா? இது மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனா? ஸோ என்ன பண்ணணும்னா ரெண்டு சைட்லயும் உள்ள மேட்ரிக்ஸை செக் பண்ணணும். இப்போ இது 2 row 2 காலமா? மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். இது 2 row 2 காலமா? அதே மாதிரி RHSல எப்படி இருக்கணும்? 2 row 2 காலம். அது மாதிரி ரெண்டுமே எப்படி இருக்கணும்? ரெண்டு மேட்ரிக்ஸும் சேம் ஆர்டர்ல இருக்கணும். சரிங்களா? இது 2 row 2 காலம், இதுவும் 2 row 2 காலம். அப்படி இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? We can able to find the unknowns x, y and z. சரிங்களா? சப்போஸ் இப்போ இங்க 2 row 2 காலம் இருக்கு, RHSல 2 row 3 காலம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்மளால என்ன பண்ண முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்தோன்னே எடுத்தோடனே இந்த மாதிரி அன்னோன்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும்? நம்ம மேட்ரிக்ஸோட ஆர்டரை ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். சரிங்களா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா எது அன்னோனு? எக்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க, ஒய் கண்டுபிடிக்க சொன்னாங்க, இசட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? என்ன பண்ணணும்னா ரெண்டு மேட்ரிக்ஸ்லயுமே கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஈக்குவல். கரஸ்பாண்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ இங்க ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இருக்கா, இந்த மேட்ரிக்ஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலமெண்ட். அப்ப நம்ம ரெண்டும் என்ன பண்ணலாம்? ஈக்குவல் பண்ணி எழுதலாம். 12 equal to y அப்படின்னு எழுதலாம். அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் எலமெண்ட் இருக்கா, இங்கேயும் ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் எலமெண்ட். ஸோ இது ரெண்டும் என்ன பண்ணலாம்? நம்ம ஈக்குவல் பண்ணி எழுதலாம். அடுத்தது இங்கே செகண்ட் ரோ, இங்கே செகண்ட் ரோ. செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலமெண்ட். இது ரெண்டும் என்ன பண்ணலாம்? எழுதலாமா? x equal to 3. ஸோ 5 equal to 5. இது நம்ம எழுத வேண்டாம், ஏன்னா அவங்க கொஸ்டின்ல கொடுத்தது XYZ மட்டும் என்ன பண்ண சொன்னாங்க? கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 12 அண்ட் இசட்டோட வேல்யூ 3. சரிங்களா? ஸோ இது மாதிரிதான் என்ன பண்ணணும்? அன்னோன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ரெண்டுமே சேம் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸா? 2 row 2 காலம், இங்கேயும் 2 row 2 காலம். இங்க 3 row 3 காலம் இருந்தா இங்கேயும் 3 row 3 காலம் இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கண்டிஷன் செக் பண்ணணும். அடுத்தது என்ன பண்ணணும்? கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதணும். சரிங்களா? இங்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எழுதணும், அதுக்கு நேரா ஈக்குவல் போட்டு இங்க உள்ள ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எழுதணும் ரெண்டு மேட்ரிக்ஸ்லயும். சரிங்களா? செகண்ட் சம் பாருங்க. அதே மாதிரி XYZ வேல்யூ நம்ம என்ன பண்ணணும்? கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனை வச்சு கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் செக் பண்ணணும். 2 row 2 காலமா? இதுவும் 2 row 2 காலம். அப்ப என்ன பண்ணலாம்? ரெண்டுமே சேம் ஆர்டர் அப்படின்றதுனால ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண சொன்னேன்? கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதணும். சரியா? இப்போ இது ஃபர்ஸ்ட் ரோவா? ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்கு? x plus y ஈக்குவல் டு, இந்த மேட்ரிக்ஸ்ல இது ஃபர்ஸ்ட் ரோவா? ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்டா? இது ரெண்டு என்ன பண்ணணும்? ஈக்குவல் பண்ணி எழுதணும்.
ஓகே, அடுத்தது இது 2 ஈக்குவல் டு 2. ஸோ நமக்கு வேண்டாம். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்க 5 plus z is equal to 5. அடுத்தது xy is equal to 8. xy is equal to 8. 1, 2, 3. சரிங்களா? இது நார்மலா அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் மாதிரி ஆயிடுச்சா? ஸோ ஃப்ரம் திஸ் இதுல இருந்து என்ன பண்ணலாம், நம்ம xyz வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. 5 plus z is equal to 5. z is equal to இது வந்து z வேல்யூ ஈஸியா கண்டுபிடிக்கலாமா? இந்த 5 plus 5 ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது minus 5 ஆயிடும். ஸோ z is equal to என்ன ஆயிடும்? plus 5 minus 5 கேன்சல் பண்ணா 0. ஸோ z வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரிமைனிங் 1 and 3 வச்சு நம்ம என்ன பண்ணணும்? x and y கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரம் 1 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? x plus y equal to 6. இதுல இருந்து நான் ஏதாச்சும் என்ன பண்ணணும்? ஒன்னு x கண்டுபிடிக்கணும், இல்ல y கண்டுபிடிக்கணும். சரியா? என்ன பண்ணலாம்னா நான் வந்து இதுல x வேல்யூ கண்டுபிடிச்சுக்கிறேன். சரிங்களா? அப்ப x மட்டும் இங்க வச்சுக்கிட்டு 6 plus y இங்க வந்தா minus y ஆயிடும். ஓகேவா? அப்போ 6 minus y. இப்போ டெம்பரவரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? x-க்கு பதில் 6 minus y-ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சரிங்களா? நான் எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன்னா, சப்ஸ்டிட்யூட் x equal to 6 minus y in third equationல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? third equation என்னது? xy is equal to 8. x-க்கு பதில் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? 6 minus y into y equal to 8. இப்போ என்ன பண்ணலாம்? y உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? So 6 into y 6y minus y into y square is equal to 8. இப்போ next stepல என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் அந்த சைடு எடுத்துட்டு போயிடலாமா? y square minus 6y plus 8 equal to 0 ஆயிடுமா? இப்போ இது பார்க்கறதுக்கு ஒரு quadratic equation-ஆ? ஸோ quadratic equation-ஆ நம்ம என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணி unknown கண்டுபிடிக்கலாமா? இதுல y-ன்ற unknown. quadratic equation-ஆ? So product of the root என்னது? 8. Sum of the roots minus 6. சரியா? இப்போ என்ன பண்ணும்? Multiples of 8. ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ண நமக்கு என்னென்ன வரும் பாசிபிலிட்டிஸ்? ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 8 வரணும். 8 into 1 8. அடுத்தது 4 into 2 8. இதுல அதே ரெண்டு நம்பர்ஸ் ஆட் பண்ணாலோ இல்ல சப்ராக்ட் பண்ணாலோ நமக்கு -6 வரணும். ஸோ இது வராது. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? 4 into 2 ஆட் பண்ணா நமக்கு 6 கிடைக்குமா? ஸோ இதை என்ன பண்ணிடலாம்? எழுதிடலாம். அடுத்தது இது ரெண்டையும் ஆட் பண்ணா இங்க +6 இல்ல -6 இருக்கு. அப்போ இது ரெண்டுத்துக்குமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மைனஸ் போட்டுக்கலாம். மல்டிப்ளை பண்ணும்போது -4 into -2 என்ன? +8. அப்போ ரூட்ஸ் என்ன? y minus 4 into y minus 2 equal to 0. தனித்தனியா ஈக்குவேட் பண்ணலாமா? 0-வை y equal to -4 இங்க வந்ததுன்னா +4 ஆயிடும். y equal to -2 இங்க வந்தா +2 ஆயிடும். ஸோ yக்கு எத்தனை வேல்யூ கிடைச்சிருக்கு நமக்கு? ஸோ yக்கு 2 வேல்யூ கிடைச்சிருக்கு இல்லையா? ஒன்னு y equal to 4, y equal to 2. இப்போ இந்த y values எடுத்துட்டு போயிட்டு third equationல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். Substitute y is equal to 4 and y equal to 2 in third equation. ஏன்னா third equationல என்ன இருக்கு? x இருக்கு. நம்ம z கண்டுபிடிச்சாச்சு ஆல்ரெடி. ஸோ yயும் கண்டுபிடிச்சாச்சு. இனி என்ன கண்டுபிடிக்கணும்? x கண்டுபிடிக்கணுமா? ஸோ third equationல தான் x இருக்கு. xy is equal to 8. ஃபர்ஸ்ட் yக்கு பதில் என்ன பண்ணலாம்? 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். x into 4 equal to 8. x equal to 8 divided by 4 எழுதலாமா? x equal to 4 2s are 8.
அடுத்தது அதே தேர்ட் ஈக்குவேஷன்ல yக்கு பதில் என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? 2 சப்ஸ்டிட் பண்ணலாமா? x equal to 8/2 so x is equal to 2 4s right since நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சது? x is equal to 2 x is equal to 4 இல்லையா? நெக்ஸ்ட் yக்கும் அதே மாதிரி 2 கிடைச்சது and then 4 கிடைச்சதா? z ஓட வேல்யூ ஒண்ணே ஒண்ணுதான், 0 தான். ஓகேங்களா?